இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 17 29 முடிய. ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியை ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். திருமுழுக்கு யோவானுடைய தலையை ஏரோது வெட்டினான். ஏரோதனுடைய மனைவி அல்ல ஏரோதியாள், அவனுடைய தம்பியின் மனைவி. தம்பியின் மனைவியை கவர்ந்து இவன் அவளோடு சேர்ந்து வாழுகிறான். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது, இந்த காலத்தில் லிவிங் டுகெதர் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் சாதாரணமாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ணன் மனைவிய, தம்பி மனைவிய, அடுத்த வீட்டுக்காரனுடைய மனைவிய தன்னுடையவள் ஆக்கி கொள்ளுகிறவர்கள் இன்றைக்கு எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே போகிறது. அந்த மனசாட்சி உறுத்தலாம் இப்போ இல்லை. அதெல்லாம் அப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து நன்மை வாங்குவாங்க. அவங்க பாட்டுக்கு பொது வெளியில் மற்றவர்களை போலவே எல்லாம் சகஜமாக நடக்கிறது என்பது போலவே அவர்கள் பழகுவார்கள், பேசுவார்கள். தங்களை பற்றி அவர்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்களா இல்லையா என தெரியவில்லை. இப்படிப்பட்டவர்கள் எப்படி கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறதாக அவர்கள் மனதிலே கற்பனை செய்து கொள்ள முடியும்? இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் வேளாங்கண்ணி போகிறாங்க, அந்தோணியார் திருத்தலம் போகிறாங்க, நிறைய பேர் அந்தோணியார் பக்தர்களாக இருக்கிறாங்க, நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. அன்பானவர்களே, கடவுள் 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். லிவிங் டுகெதர்லாம் எந்த கட்டளையில் நீங்கள் திணிக்க முடியும்? அதெல்லாம் நம்ம கேட்க முடியுதா இந்த காலத்தில்? இதை குறித்து மறைவுரைகளில் கூட நிறைய குருக்கள் நாங்கள் சொல்லுவதில்லை, உதவாங்கிறது பயந்துக்கிட்டு தான். அந்த அளவுக்கு குருக்களுக்கு மதிப்பு குறைந்து போய்விட்டது, குருக்களுடைய தரம் குறைந்து போய்விட்டது என்பதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. அன்பிற்குரியவர்களே, கற்பு என்ற அந்த புனிதமான வார்த்தை இருக்கிறதே, 6வது கட்டளை, 9வது கட்டளை, இவைகளெல்லாம் நமக்கு மிக முக்கியமானது. அந்த கட்டளைகளை கடைபிடிக்காமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை தரமான வாழ்க்கையாக வைத்திருக்க முடியாது. கடைபிடித்தே ஆக வேண்டும். அதை கடைபிடிப்போன் எப்படி முழு வலிமையோடு, முழு ஆன்மாவோடு, முழு இதயத்தோடு கடவுளை அன்பு செய்கிறவனாக கருதப்பட முடியும்? அடுத்தவனுடைய மனைவி அல்லது மற்றவங்களுடைய பிள்ளை, திருமணம் ஆகாத பிள்ளையோட லிவிங் டுகெதர் அப்படியெல்லாம் இருந்துட்டா எப்படி அயலானை நேசிப்பதாக கருத முடியும்? அந்த பிள்ளையினுடைய அப்பா அம்மா என்ன ஆச்சு? ஒரு சமுதாயம், we are not no man is an island. சமுதாயத்துல வாழுகிறோம். அப்படியே ஓடி போய் கோயிலில் திருப்பள்ளி நடக்கும்போது, வேளாங்கண்ணியில் அந்தோணியார் கோயிலில் திருப்பள்ளி நடக்கும்போது கடைசியில் ஃபைனல் பிளெஸ்ஸிங் கொடுக்குறாருல ஃபாதர், கடைசி ஆசீர்வாதம் கொடுக்குறாருல, அப்போ வெளியில் நின்று தாலியை நீட்டிக்கிறது, கடவுள் ஆசீர்வாதிச்சுட்டாராம், வந்து கட்டிக்கிறது. இது என்ன வாழ்க்கை? இது தவறிட்டேன்னா கூட திருத்திக்க. விழுந்து போனவன் எழுவதில்லையா? எரேமியா 8:4 பார்க்கிறோம். பிரிந்து போனவன் திரும்பியும் வருவதில்லையா? அன்பானவர்களே, இதை சுட்டிக்காட்ட பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள். இதை சுட்டிக்காட்ட குருக்கள் பயப்படுகிறார்கள். பெற்றோர்கள் தங்கள் கடமையை செய்யவில்லை, குருக்களும் தங்கள் கடமையை செய்யவில்லை. அதனுடைய விளைவு கலாச்சார சீர்கேடு, சீரழிவு. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் எங்கள் மனசாட்சி கூர்மையாக இருக்க எங்களுக்கு வரம் தருவீராக. உம்முடைய கட்டளைகளை எங்கள் கைகளிலே கட்டிக்கொள்ள, எங்கள் நெற்றியிலே கட்டிக்கொள்ள, உம்முடைய வார்த்தைகளை எப்பொழுதும் எங்கள் கண்ணில் படும்படியாக கட்டி தொங்கவிட என்று நீ கட்டளையிட்டு இருக்கிறீர்.
இணைச்சட்ட நூலிலே நாங்கள் இவைகளை பார்க்கிறோம். அன்பின் கடவுளே, எப்பொழுதும் உம் திருமுன் நாங்கள் இருக்கிறோம், அனைத்தையும் நீர் அறிந்தவராக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து தெய்வ பயத்துடன் வாழ எங்களுக்கு துணை செய்யும். இயேசுவின் பரிசுத்த பெயரில் தாழ்மையோடு ஜெபித்து கேட்கிறோம் உயிருள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.